அஸ்ஸலாமுஅலைக்கும். வெல்கம் டு சாஷா டைரிஸ். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ஃபிஷ் பிரியாணி. தேவையான இன்க்ரீடியன்ஸை நான் இந்த ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கேன். ஃபிஷ் பிரியாணிக்கு என்ன மீன் எடுத்திருக்கேன்னா நெய் மீன் எடுத்திருக்கேன். ஒரு ஹாஃப் லெமனோட ஜூஸ், அப்புறம் 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1 டீஸ்பூன் மிளகுத்தூள், தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா விரவி ஒரு 1/2 அன் ஹவர் ரெஸ்ட் பண்ணி வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம ஃபிஷ்ஷை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இதுக்கு ஒரு பேனில் ஆயில் விட்டுக்கலாம். ஆயில் ஹீட் ஆன பிறகு நம்ம ஃபிஷ்ஷை ஆட் பண்ணிக்கலாம். ஃபிஷ்ஷு ஒரு சைடு ஃப்ரை ஆனோன்னா நம்ம திருப்பி போட்டுக்கலாம். ஃபிஷ்ஷு ஃப்ரை ஆகிட்டு இதை இப்போ நம்ம ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம். இப்போ பிரியாணி கார்னிஷ் பண்ணதுக்கு முந்திரி, திராட்சை, உள்ளி பொரிச்சு எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஒரு பேனில் விட்டுக்கலாம். ஆயில் ஹீட் ஆன பிறகு முந்திரி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம திராட்சை ஆட் பண்ணிக்கலாம். கோல்டன் ஃப்ரை ஆகிட்டு இப்போ நம்ம இதை ஒரு பவுலில் எடுத்து வச்சுக்கலாம். அப்புறம் ஒரு ஆனியனை நல்லா ஸ்லைஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இதை இந்த ஆயிலில் ஆட் பண்ணிக்கலாம். கோல்டன் ஃப்ரை பண்ணி நம்ம எடுத்து வச்சுக்கலாம். ஆனியன் ஃப்ரை ஆகிட்டு இந்த ஆயிலில் நம்ம ஃபிஷ் ஃப்ரை பண்ண ஆயிலை சேர்த்துக்கலாம். இதில் 4 பட்டை, 3 ஏலக்காய், 3 கிராம்பு, சேர்த்துட்டு ஒரு 5 பெரிய உள்ளியை நல்லா ஸ்லைஸ் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இது கூடவே 2 பச்சை மிளகாயும் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் வதக்கிட்டு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். உள்ளி நல்லா வதங்கிறதுக்கு ஒரு 2 நிமிஷம் நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம்.
இப்போ 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, நல்லா வதக்கி அதோட பச்சை மரம் போகிற வரைக்கும் நம்ம வதக்கிக்கலாம். அப்புறம் ஒரு 14 பச்சை மிளகாவை மிக்சியில் போட்டு கிரைண்ட் பண்ணி அந்த பேஸ்ட்டையும் ஆட் பண்ணிக்கலாம். இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் பச்சை மிளகா பேஸ்ட்டோட ராஸ்மல் போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். அப்புறம் 2 தக்காளி பழம் ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி நல்லா வெந்துட்டு இப்போ ஒரு கேப்சிகத்தை ஆட் பண்ணிக்கலாம். ஒரு கைப்பிடி மல்லி இலை அப்புறம் புதினா இலை ஆட் பண்ணிக்கலாம். தேவையான மசாலா தூள் ஆட் பண்ணிக்கலாம். 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1 டீஸ்பூன் மிளகுத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், 1 டீஸ்பூன் மிளகுத்தூள், 1 டீஸ்பூன் கரம் மசாலா ஆட் பண்ணி மசாலாவோட ராஸ்மல் போகிற வரைக்கும் நல்லா கிளறி விட்டுக்கலாம். இப்போ ஒரு 1/2 கப்பு தயிரும் ஒரு 10 முந்திரியை நான் பேஸ்ட் பண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். இது இந்த கிரேவிக்கு ஒரு திக்னஸ் கொடுக்கும், அப்புறம் ஒரு ரிச் ஃப்ளேவர் கிடைக்கும். இப்போ ஒரு 1/2 கப் வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். இந்த கிரேவியை கொஞ்சம் லூஸ் பண்ணுறதுக்கு. ஆயில் செப்பரேட் ஆகி வந்துட்டு இந்த நேரத்தில் நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்க ஃபிஷ்ஷை ஒன்றுன்னா ஆட் பண்ணிக்கலாம். ஃபிஷ்ஷை ஆட் பண்ண பிறகு கரண்டி விட்டு கிளறக்கூடாது. நம்ம இந்த பாட்டை ரொட்டேட் பண்ணி அந்த கிரேவி இந்த ஃபிஷ்ஷில் கவர் ஆகுற வரைக்கும் நம்ம ரொட்டேட் பண்ணிக்கலாம். இதை க்ளோஸ் பண்ணி சிம்ல வச்சுக்கலாம். நான் 3/4 கிலோ அரிசி எடுத்துக்கேன். இதுக்கு தேவையான தண்ணியை வச்சு அந்த தண்ணியில் 3 பட்டை, 4 ஏலக்காய், 4 கிராம்பு சேர்த்துக்கலாம். நான் பாஸ்மதி ரைஸை ஒரு 1/2 மணி நேரம் ஊற வச்சுருக்கேன். அப்போ தான் ரைஸ் நல்லா விரிஞ்சு நீளமாக வரும். இப்போ இந்த ஃபிஷ் கிரேவியில் ஒரு கைப்பிடி மல்லி இலையும் புதினா இலையும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த அரிசிக்கான தண்ணியில் ஒரு கைப்பிடி மல்லி இலை புதினா இலை சேர்த்துக்கலாம்.
தேவையான அளவு உப்பும் சேர்த்துக்கலாம். பிரியாணியில் ஒரு ஃப்ளேவர் கிட்டதுக்காண்டி நான் பைனாப்பிள் எசன்ஸ் ஆட் பண்ணிக்கிறேன். ரொம்ப சேர்த்துக்க கூடாது, ஒரு ஃபியூ ட்ராப்ஸ் போதும். இதுலேயே நான் கொஞ்சோண்டு ஆயிலும் சேர்த்துக்கேன். தண்ணி நல்லா கொதிச்சுட்டு இப்போ நம்ம ஊற வச்சிருக்க அரிசியை இதில் சேர்த்துக்கலாம். அரிசி ஒரு 40% வெந்தோடனே ஒரு அரை லெமனோட ஜூஸ் ஆட் பண்ணிக்கலாம். அரிசி ரொம்ப வெந்துடக்கூடாது, ஏன்னா நம்ம தம் போட போகிறோம். ஒரு 80% வெந்தால் போதும். இந்த அளவுக்கு ரைஸை நம்ம ட்ரைன் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். ஒரு பழைய தோசைக்கல்ல ஹீட் பண்ணிக்கலாம். நான் 2 டேபிள் ஸ்பூன் நெய் எடுத்துருக்கேன். இதில் 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கலாம். இப்போ இந்த நெய் தேங்காய் எண்ணெய் மிக்ஸை ஊற்றிக்கலாம். அப்புறம் ரைஸ் ஃபர்ஸ்ட் லேயர் வச்சுக்கலாம். செகண்ட் லேயர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபிஷ்ஷோட கிரேவி. அப்புறம் ஒரு கைப்பிடி மல்லி இலையும் புதினா இலையும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா பட்டை, ஏலக்காய், கிராம்போடைய பவுடர் வந்து ஒரு பிஞ்ச் ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் நம்ம வறுத்து வச்சிருக்க முந்திரி, திராட்சை, உள்ளி ஆட் பண்ணிக்கலாம். இதே மாதிரி அடுத்தடுத்த லேயரை நம்ம ரிப்பீட் பண்ணிக்கலாம். லாஸ்ட் லேயராக ரைஸ் ஆட் பண்ணிவிட்டு நெய் ஆட் பண்ணிவிட்டு ஒரு கைப்பிடி புதினா, மல்லி இலை ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் வறுத்து வச்சிருக்க முந்திரி, திராட்சை, உள்ளி ஆட் பண்ணிக்கலாம். இதை இப்போ நம்ம தம் போட போகிறோம். இதில் ஒரு கலருக்கு வேண்டி நான் ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூளை தண்ணியில் கலக்கி இதில் மேலே லைட்டாக ஸ்ப்ரெட் பண்ணிட்டேன். இப்போ நம்ம ஹீட் பண்ணி வச்சிருக்க தோசைக்கல்லில் இந்த பாட்டை வச்சுக்கலாம். ஒரு 15 மினிட்ஸ் நம்ம இதை தம் போட்டுக்கலாம். 15 மினிட்ஸ்க்கு அப்புறம் இதை நம்ம திறந்து பார்த்துக்கலாம். ஃபிஷ் பிரியாணி ரெடி. Like, share and don't forget to subscribe our channel.